திமுக ஆட்சியின் ஊழல் மேல நீங்க நடத்துற பிரச்சாரம் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க அரசியல் 73லேருந்து பார்த்தேன்னு சொல்றீங்க. ஊழல் ஒரு வாக்காளர் இஷ்யூவா, எலக்ட்ரல் இஷ்யூவா, வோட்டர்ஸ் இஷ்யூவா, அதனால ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ 2 விதம் இருக்கு. திமுக அவங்க தான் தமிழ் திராவிட இயக்கத்துக்கு கஸ்டோடியன்ஸா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே அதிமுகவால் ஐடியாலஜிக்கலாக நாங்களும் திராவிட இயக்கத்துக்கும் தமிழிற்கும் நாங்களும் பாதுகாப்பாளர்கள் என்று ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ண முடியாமல் இருந்திருக்குது. தமிழையும் தமிழர் உணர்வுகளையும் பாதுகாப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம்தான். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது மதுரையிலே உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார். அதற்கு பிறகு மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் தஞ்சையிலே உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். ஆகவே தமிழுக்கு உறுதுணையாக தமிழை வளர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் நீங்கள் சில கேள்வி வைத்திருக்கிறீர்கள். ஊழல் என்பது ஒரு மோசமான ஒரு மக்கள் பார்க்கின்ற ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாகம் என்பதை மாண்புமிகு அம்மாவில் நிரூபித்து காட்டுகின்றார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நிரூபித்து காட்டுகின்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மீதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீதிமன்றம் சென்று எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ஊழல் என்று ஒரு கருத்தை சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்றது. பிறகு அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சென்றது, தடையாணை வாங்கப்பட்டது. பிறகு உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தடையாணை நீக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை அனுப்பப்பட்டு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது யார் என் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களே திரும்ப பெறுவதாக சொன்னார். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டை வைத்து பதிவு செய்து விட்டார். அதை நீக்க முடியாது. பல ஊடகத்திலும் பத்திரிகைகளும் அவர் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நான் நிரபராதி என்று நீதிமன்றத்திலே நிரூபிக்கிறேன் என்று சொல்லி இந்த வழக்கை நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர் மீது பல வழக்குகள் இருக்கின்றது. எல்லா நீதிமன்றங்களும் படிக்கட்டு ஏறி வாய்தா வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். துணியோடு அவள் வழக்கை எதிர்கொள்ள முடியவில்லை. மடியிலே கனம் இருக்கின்றது, வழியிலே பயம் இருக்கின்றது. அதனால் அந்த வழக்கை நடத்தினால் அவர்களுக்கு தீர்ப்பு எதிராக வந்துவிடும் என்ற அச்சத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. மக்களை நாங்கள் துணிச்சலோடு சந்திப்போம், தேர்தலில் வெற்றி பெறுவோம்.